ராகி மாவு புட்டு செய்யலான்னு சொல்லிட்டு இதில் வச்சா இது வந்து புட்டு செய்கிற சட்டி. கொள்ளுக்கட்டை வந்து இட்லி சட்டியில் வைப்பாங்கள்ல, அந்த இட்லி சட்டி வந்து என்கிட்ட இல்லை. அதனால் இப்படி செஞ்சு இந்த கண்டரகோலம் ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஓட்டை பாத்திரம் தட்டு வச்சு இதில் ஒன்று ஒன்றா வச்சு இது மேலே தட்டு போட்டு மூடலான்னு இருக்கேன். எப்படி ஐடியா? இந்துமதி மூளையே மூளை தான். இதுக்கு மேலே தட்டு போட்டு இப்படி மூடுவோம். இது எந்த அளவுக்கு வேகுதுன்னு பார்ப்போம். எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், நல்லா வெந்துருச்சு. இது வந்து இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.